பாதுகாத்திடு. வண்டலூர் விவசாய நிலங்களை பாதுகாத்திடு. வண்டலூர் பெரிய ஏரியை பாதுகாத்திடு. வண்டலூர் பெரிய ஏரிக்கு வரக்கூடிய நீர்வாய் கால்வாய்களை தூர்வாரு. போர்க்கால அடிப்படையிலே உடனடியாக தூர்வாரு. விவசாய நிலத்தில் ரியல் எஸ்டேட்டை அனுமதிக்காதே. விவசாய நிலத்தில் ரியல் எஸ்டேட்டை அனுமதிக்காதே. விவசாய நிலத்தில் ரியல் எஸ்டேட் புகுந்து விவசாயிகளுக்கு பாதையை தடுக்கின்ற நடவடிக்கை தடுத்து நிறுத்து. மாவட்ட ஆட்சியரை தடுத்து நிறுத்து. இப்போது நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் தோழர் இரணியப்பன் அவர்கள் உரையாற்றுவார். எங்க வண்டலூர் விவசாயம் பல்லவர் காலத்திலிருந்து பாரம்பரியமாக வண்டலூர் மலை சுமார் 3.5 கிலோமீட்டர் நீளமும் 1.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட மலையாகும். இந்த மலையிலிருந்து வரும் நீர் சுமார் 1 லட்சம் மக்கள் அந்த மலையை சுற்றி நீராதாரமாக குடியிருந்து வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கு இந்த மலையை சுற்றி 8 ஏரிகள் இருக்கின்றன. சுமார் இப்பொழுது 300 ஏக்கர் விவசாயம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட அருமை வாய்ந்த மலையும் ஓடையும் ஏரியும் இயற்கை சூழல் இருப்பதால் ஆசியாவிலேயே பெரிய உயிரியல் பூங்கா வண்டலூர் மலையில் அமைந்திருக்கிறது. எங்களது கிராமத்தில் ஐயனாரப்பன் கோயில், பெயர் பெற்ற இரணியம்மன் கோயில், காவல்துறை கண்காணிப்பு கூடாரம் ஆகியவை இந்த மலையின் மீது அமைந்திருக்கிறது. இந்த மழை நீர் அங்கிருந்து நீர் ஊற்றாக மழை காலங்களில் 3 மாதமும் நீர் ஊற்று 3 மாதமும் ஆக மொத்தத்தில் 6 மாத காலம் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் எல்லா ஏரிகளுக்கும் நிரம்பி எங்கள் வண்டலூருக்கு பாலாற்று குடிநீர் மற்றும் வீராணம் திட்டம் குடிநீர் எந்த தண்ணியும் கிடையாது. எங்கள் ஊரிலேயே இருக்கும் தண்ணீர் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இதை வைத்து நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த விவசாயம் நஞ்சாய நிலத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று நிலங்கெடுப்போம் என்று கூறினார்கள். அந்த பேருந்து நிலையம் இங்கு வரக்கூடாது என்று கூறி நாங்கள் கடுமையான போராட்டம் செய்து புதிய பேருந்து நிலையத்தை கிளாம்பகத்தில் வர வைத்து வெற்றி பெற்றோம். அதன் பின்பு நாங்கள் ஒழுங்காக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விவசாய நிலத்தில் தற்பொழுது ரியல் எஸ்டேட் நிறுவனம் எங்களது நீர்ப்பாசன கால்வாய்களை ஆக்கிரமித்து அதில் சாலைகள் அமைத்து ஒரு விவசாயிகள் தாண்டி போக முடியாமலும் சாலை இல்லாமலும் எங்களை விவசாயத்திற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டது. எனவே எங்கள் விவசாயத்தை பாதிக்கப்பட்ட அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் 1 ஏக்கருக்கு 1 போகத்திற்கு 30 மூட்டை நெல்லும் 2 போகத்திற்கு 60 மூட்டை நெல்லும் எங்களுடைய கால்நடைகளுக்கு 1 போகத்திற்கு 2000 ரூபாய் வைக்கோல் வாங்குவதற்கும் எங்களுடைய கூலி தொழிலாளர்களுக்கு நஷ்டத்தையும் இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து எங்கள் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும். இல்லையெனில் இந்த மாவட்ட நிர்வாகம் இதற்கு அப்ரூவல் கொடுத்த நிர்வாகம் அனைவரையும் கண்டெடுத்து நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராட்டம் செய்து எங்களுடைய வெற்றியை நாங்கள் காண்போம் என்பது. விவசாயி வாழ்க, உணவை விடும் தெய்வமாக இருக்கும் எங்கள் விவசாயிகள் வாழ்க.